வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும், தந்தையை இழந்தவர்களால் அனுஷ்டிக்கப்படுற விரதம், அதாவது ஆடி அமாவாசை. இன்றைக்கு எந்த கோயிலுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருடமட கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே தான் ஒரு சிறப்பான முறையில் இந்த தீர்த்தம் இடம்பெற போகிறது. அதாவது நிறைய இடங்கள்லேருந்து ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வதை இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நாங்கள் காலையிலே எழுந்து அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கு அங்கே ஆடி அமாவாசை தீர்த்தம் எப்படி இடம்பெற போகிறோன்றதை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அதை விட குறிப்பாக எனக்கு இன்னும் ஒரு வருஷம் முடியலைன்றபடியாக எனக்கு அடுத்த வருஷத்துல இருந்தால் இந்த ஆடி அமாவாசை விரதம் நான் கடைப்பிடிக்கணும். அப்போ நாங்கள் இந்த ஆடி அமாவாசை விரதம் எப்படி இடம்பெற போகிறோன்றதை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். நிறைய மக்கள் வந்திருக்கணும் தீர்த்தம் மாறுறதுக்கு. 2,5200 ரூபாய் மூன்றாங்கண்டம் மன்னாகண்டல் கிராம மக்களிடமிருந்து இன்னும் ஒரு அரை மணி அளவுக்கிட்ட நேரம் இருக்குது தீர்த்தம் மாறுறதுக்கு. இப்போ நேரம் 6:20 ஆகுது. கிட்டத்தட்ட 6:30 ஆகணும் தீர்த்தம் மாறுறதுக்கு. அதோட நிறைய மக்கள் வந்திருக்கணும் பாருங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரிஜினி எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கணும் தீர்த்தம் மாறுறதுக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த நிகழ்வு இடம்பெறும். எல்லாரும் நேரத்துக்கே இருந்துட்டோம் படத்தில் இதெல்லாம் தீர்த்தம் மாறுறது பாருங்க. இதுதான் தீர்த்தாக்கணி. எடுக்கப்பட்டு ஆற்றுமணல் பரவி பேராற்றிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டு நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க கோயிலுக்கு. சிறப்பாக கட்டமைக்கின்ற ஒரு திட்ட சந்தர்ப்பத்தை ஆலய பரிபாலன சபையினர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தங்களால் முடிந்த நீர் பங்களிப்பை மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய தந்தையான நினைவாக இந்த பிதிர் தோஷம், அதாவது பிதிர் கடன் பிதிர் நீட்டிக்கடன் செய்ய வந்த அடிவர்கள் உங்களால் முடிந்த நிதி பங்களிப்பை ஆலய பரிபாலன சபைக்கு வழங்கி அடுத்த 2027ஆம் ஆண்டிலே இந்த ஆலயத்தினுடைய திருக்கேணி நிறைவான ஒரு புதிய கட்டுமானத்தோடு காட்சியர்களுக்கு உங்களுடைய மேலான பங்களிப்பை ஆலய பரிபாலன சபையினர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இங்கே வாசிக்கப்பட்ட பட்டியல்கள் கிராமங்களோடு மக்கள் சென்று ஆலயத்தினுடைய தொண்டர்கள் நிதி வழங்கி அத்தனை பக்தர்களுக்கும் விநாயகர் பெருமானுடைய அருளாட்சியை கிடைக்க வேண்டும் என்று ஒன்றுபாதை வேண்டிக் கொள்கிறார்கள். ஆலய பரிபாலன சபையினர் இந்த ஆலயத்தை வரலாற்று சிறப்பு இப்போ பார்த்தீங்கன்னா தீர்த்தம் மாறுறதுக்கு சாமி வழிகிட போகுது. கிராமம் கிராமமாக இருந்தாலும் சரி, உடுனாக இருந்தாலும் சரி, மொழியாளர்களாக இருந்தாலும் சரி, இணைப்பாளராக இருந்தாலும் சரி, வீடு வீடாக கிராமம் கிராமமாக சென்று திருப்பணி அணியை சேகரிப்பதில் மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார்கள். எனவே அன்பார்ந்த உறவுகளே, எங்களுடைய ஆலயத்தினுடைய தீர்த்தக்கேணி திருக்கேணி மிக ஒரு சிறப்பான முறையிலே அமையவில்லை. அதற்குரிய நிதியிலேயே இருக்கின்ற நிலையிலே ஆலய பரிபாலன சபையினர் அதை செய்வதா விடுவதா என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே காத்திருந்தார்கள். இருந்தாலும் கூட இந்த வருடம் இருக்கின்ற நிதியோடு நாங்கள் இந்த வேலையை ஆரம்பித்து கால ஓட்டத்திலே நிறைவாக இந்த திருக்கேணியை கட்டி முடிக்க வேண்டும் என்கின்ற பெரும் மனதோடு வேலை திட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அதனுடைய தலைவர் முடிந்ததும் தீர்த்தம் மாறுறதுக்கு போய்கொண்டிருக்கணும்.
ஏராளமான மக்கள் வந்திருக்கணும்.
வந்து தீர்த்தமெல்லாம் ஆடி முடிஞ்சுது. நிறைய மக்கள் வந்திருக்கணும் கோயிலுக்கு தீர்த்தம் மாறுறதுக்கு. தங்களுடைய நேர்த்தி கணங்களை வந்து நிறைவேற்றுவதற்காக நிறைய மக்கள் வந்திருக்கணும். அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 300 ரூபாவை செலுத்தி நீங்கள் அந்த பத்திரிகையை பெற்றுக் கொள்ளலாம். காலாஞ்சி அர்ச்சனை 300 ரூபாய்க்கு இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இந்த எதிர் தோஷம் நீங்குவதற்காக அர்ச்சனைகளை செய்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வந்திருக்கின்ற அடியவர்கள் தங்களுடைய தந்தையின் பெயரிலே அர்ச்சனை பத்திரிச்சீட்டை பெற்று ஆலயத்திலே இடம்பெற இருக்கிற பூசையிலே பத்திரிச்சீட்டை கொடுத்து காலாஞ்சி அர்ச்சனையை பெற்றுக் கொள்ளுமாறு நிர்வாக சபையினர்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இரண்டுமலை விநாயகர் பெருமான் சன்னிதானத்திலே இந்த வருடம் மிக சிறப்பாக இந்த ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவ நிகழ்வு நிறைவடைந்திருக்கிறது. இனி இடம்பெற காத்திருப்பது ஆலயத்தினுடைய காலை பூசை. இந்த பூசை நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்ற அடியவர்கள் உங்களுடைய அர்ச்சனை பரிசீலனை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே அறிவித்தது போன்று நீங்கள் இப்போது தீர்த்தமானது பார்த்திருப்பீர்கள். ஆலயத்தினுடைய திருச்செயலில் கட்டுமான பணிகள் இங்கே நடத்தப்பட்டு அதோட இப்போ புற வந்த மக்களும் வந்து இப்போ தீர்த்தம் ஆடிக்கொண்டிருக்கணும். முதலப்படி தண்ணி நின்ற நிறத்தை பாருங்க, இப்போ நிற்கிற தண்ணின நிறத்தையும் பாருங்க. இதுக்குள்ளே வந்து தண்ணி கொண்டு வந்து விட்டவையல். இப்போ சரியான வெயில் காலம் தானே, அதால் வந்து இந்த ஆற்றுல வந்து தண்ணி நிற்காது. அதால் வேறு இடத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து இந்த கேணிக்குள்ளே விட்டவையல் தீர்த்தம் மாறுறதுக்காக. அதோட இஞ்சால பாருங்க மரக்கறிகள் எல்லாம் உண்டாக்கி நெருப்பு விலையாக இருக்கும். அதோட வந்து பாவக்காதான் உண்டாக்கி நல்ல ஒரு விலையாக இருக்கும். இதிலே கோயிலுக்கு வந்தால் நாங்கள் எங்களுக்கு வீட்டுக்கு இன்றைக்கு சமைக்க தேவையான மரக்கறிகளை வாங்கி கொண்டு போகலாம். அதோட நிறைய மக்கள் வந்து மரக்கறியெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கணும். இங்கால வந்து தீர்த்தம் எல்லாம் ஆடி முடிஞ்சு இப்போ பூசை நடந்து ஒன்று குள்ளுக்கு.
இப்போ தீர்த்தம் எல்லாம் முடிஞ்சு மக்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கணும். இப்போ நாங்களும் வந்து நீ வீட்டை போகணும். இதோட வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம்.